இந்த உலகத்துல சில பொருட்களை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்ச அன்னையில இருந்து இன்னி வரைக்குமே எந்த அப்டேட்டுமே அந்த பொருளை பண்ணாம அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணுதான் இந்த சேஃப்டி பின். 1849 இருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த சேஃப்டி பின்னோட டிசைன்ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அப்படியே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கிளாத் கிளிப், அதாவது துணி காயப்படும் போது யூஸ் பண்ற கிளிப். இது 1853 இருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த டிசைன்ல ஒரு சேஞ்சஸும் இல்லை. மரத்துல, பிளாஸ்டிக்ல, ஸ்டீல்ல, மெட்டல் எல்லாம் யூஸ் பண்ணாலும் அதோட டிசைன் என்னவோ ஒரே மாதிரி தான் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹேர் பின். 1920 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்குமே எந்தவித மாற்றமும் இல்லாத ஒரே ஒரு பொருள் இதுவும் ஒண்ணு. அதே மாதிரி கிளாத் ஹேங்கர்ஸ். 1903 தான் இந்த கிளாத் ஹேங்கர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. அன்னில இருந்து இன்னி வரைக்குமே வந்து இதே ஷேப்ல இதே டிசைன்ல தான் இருக்கு, அதுல எந்த சேஞ்சஸுமே இல்லை. டீ ஸ்பூன். ஸ்பூன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே அதே ஷேப்ல தான் இருக்கு. அது வந்து கோல்டு, சில்வர், பிளாஸ்டிக் எதுல வேணா மாறினாலும் அந்த ஷேப் வந்து எப்பவுமே மாறல. 1000 கண்டுபிடிச்சது இன்னைக்கு வரைக்குமே அதே தான். கடைசியா பாத்தீங்கன்னா சுத்தியல், ஹேமர். இது வந்து 1500 வந்து உருவாக்கப்பட்டது. அன்னில இருந்து இன்னி வரைக்குமே சுத்தியல் இதே ஷேப்ல தான் இருக்கு. ஸோ இதுதான் கன்வீனியன்டான ஒரு ஷேப்பும் கூட. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு பொருள் மாற்றமே இல்லாம நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க.